குளித்தலை அருகே தேசியமங்கலம் அரசு பள்ளி வளாகத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆறுபோல் பெருக்கெடுத்து வகுப்பறைக்குள் நுழைந்தது. இதனால் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். குடிநீர் குழாய் சரி செய்யப்படுவதையொட்டி பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. மேட்டூர் நகரப்பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் ஊர்தி ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். சாலை விபத்துகள் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையிலிருந்து போடிநாயக்கனூருக்கு மின் தொடர்வண்டி சேவைக்கான இருப்பு பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இருப்பு பாதையின் அதிர்வு தாங்குதிறன் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதற்காக OMS என அழைக்கப்படும் அதிர்வலை ஆய்வு தொடர்வண்டி 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி பார்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் 15 சூது பவள கல்மணிகள் கிடைத்துள்ளன. குழிவான முறையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த மணியில் சீரும் திமில் உள்ள காளை உருவம் காணப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கூத்தம்பாக்கம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டடம் முற்றிலும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே கட்டடத்தை தொடர்புடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து புதிய கட்டடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்செயல்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சீவலப்பேரி, திசையன்விளை, நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களை சுற்றுக்காவல் பணியில் ஈடுபடுத்த தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேம் ஆனந்த் சின்ஹா ஆணையிட்டுள்ளார். தென்னக பண்பாட்டு நடுவம் சார்பில் தஞ்சையில் உலக நாட்டுப்புற கலைநாள் விழாவை முன்னிட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் தப்பாட்டம், கரகாட்டம், புலியாட்டம், சிலம்பம் உள்ளிட்ட கிராமிய கலைகள் இடம்பெற்றன. ஊர்வலத்தில் நாதஸ்வர கலைஞர்கள் முன் செல்ல அவர்களை தொடர்ந்து தவில் கலைஞர்கள், தப்பாட்ட கலைஞர்கள் உள்ளிட்டோர் அணிவகுத்து சென்றனர். தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவுகளால் பாலாறு ஏற்கனவே மாசடைந்துவிட்ட நிலையில் ஆறுகளிலும் ஏரிகளிலும் குப்பைகள் கொட்டப்படுவது வேதனை அளிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதனை சரி செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒன்று எனவும் அவர் கூறினார். நீர்நிலைகளை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் காட்டினோம், சீர்படுத்தணும் கோட்டமிருந்து அதே நீர்நிலைகளை கெடுக்கணும். நம்ம ஏற்கனவே தண்ணீர், பாலாத்து தண்ணீர், சாப்ப தண்ணியால் கெட்டு போச்சுன்னு ஒரு பெரிய பரவிய உண்டு. இந்த 10ஆம் வரைக்கும் இதை வேற கொட்டி வச்சுருக்காங்க. அதுதான் நிவர்த்தி பண்ணணும். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே செம்மங்குடி ஊராட்சியில் சோழ சூடாமணி ஆறு மற்றும் சேங்காலிபுரம் வாய்க்காலில் தடுப்புச்சுவர் கட்டுவதற்காக 2 கரைகளிலும் ஆற்று மணல் கொட்டப்பட்டுள்ளது. இதனை முறைகேடாக எடுத்துச் செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எக்காரணம் கொண்டும் ஆற்று மணலை வெளியே கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர்.